நம்ம மனுஷனா இருக்கிற நம்ம இருந்தாலும் அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருந்தாலும் ஒருவரையும் ஆண்டவர் விடுவதற்கு அவர் சித்தமாக இல்லை. ஏன்னா ஒரு ஆண்டவர் ஒரு உவமையும் சொல்கிறாரு. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருக்குது, அதில் 99 ஆடு இருந்துதான், அதில் ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணுதான், காணாமல் போயிடுதான். ஆனால் அந்த ஒரு ஆடு காணாம போயிடுச்சு, இதனால என்ன, நம்மளுக்கு தான் 99 ஆடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக அந்த மேய்ப்பன் போகலை. அந்த 99 ஆடையும் தன்னுடைய மந்தையில் பத்திரமா விட்டுட்டு அந்த தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டுக்காக அவர் தேடி அலைகிறார். எல்லா இடத்துலையும் காடு மலை எல்லா இடத்துலையும் அலைஞ்சி அந்த ஒரு ஆட்டையும் அவர் கண்டுபிடிச்சு அந்த சந்தோஷ அவர் என்ன பண்றாரு, தோளின் மேல தூக்கி போட்டுட்டு அந்த ஆட்டை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ அப்படிப்பட்ட சந்தோஷம் பிதாவுக்கு இருக்குது, பிதாவாகிய தேவனுக்கு இருக்குது. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் ஒப்பு கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். யாருக்காக, இந்த மனுக்குலமாகிய நமக்காக அவர் விட்டு கொடுக்க சித்தமா இருக்கிறார். விட்டு கொடுத்து அவருடைய அன்பை நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்கார். அவரோட அநாதி அன்பு. நம்ம எத்தனை முறை அவரை மறுதளித்திருப்போம், எத்தனை முறை நம்ம ஒரு பைபிள் வாசித்திருக்க மாட்டோம், ஜெபித்திருக்க மாட்டோம். இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், ஆண்டவர்கிட்ட நாளைக்கு பேசிக்கலாம், இதனால என்ன, எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு இந்த டைம் இல்லை, எனக்கு இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் எவ்வளோ நம்ம அலட்சியமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தன்னோட ஒரே பேரான குமாரனையே நம்மளுக்காக கொடுத்துருக்கிறார். அந்த 99 ஆடை போல இவ்வளோ பேர் எனக்கு இருக்கிறாங்களே, இவ ஒருத்தி தானே, இல்லை இவ ஒருத்தி தானே விலகி போயிட்டா, போனால் போட்டோம், நரகத்துக்கு போட்டோன்னு அவர் விடவே இல்லையே. அவர் அந்த ஒரு ஆடுக்காக அவர் தேடி வருகிற தேவனாய் நம்மளையும் அவர் தேடி வந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் ஆண்டவர் தேடி கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு எப்போ தென்பட போறீங்க, ஆண்டவர் உங்களை கண்டுபிடித்து அவர் பிரியமே என் ரூபவதியேன்னு சொல்லி நம்மளை அழைத்து கொண்டு இருக்கிறார். நம்ம தான் ஆண்டவருக்காக நம்ம கதவை திறக்காம இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுவாரா இருந்தால் இந்த ரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேடுங்க. ஆண்டவர் அன்னுதினமும் நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிங்க. எப்படி ஏனோக்கு தேவனோட சந்தரித்தான், அவனுக்கும் குடும்பம் இருந்துச்சு, ஏனோக்கு கூட குடும்பம் இருந்துச்சு, ஆனாலும் ஆண்டவரோடு அவன் எவ்வளோ சஞ்சரித்து அவன் எவ்வளோ ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணானோ அதே போல் நம்ம ஆண்டவர் கூட